அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு இறுதி வாக்காளர் பட்டியல் என்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது எந்த அளவில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ப்ரிலிமினரி தேர்வுகள்லேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை இது கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர் பட்டியல் குறித்த விவரங்களை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர்களாக 6,18,00,000 குறிப்பிட்டிருக்காங்க. 6.18 crore என்று குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் என்று இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பீரியடிக்கலி ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 82 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது 82 என்ன சொல்லுதுன்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் ஃபார் ஈச் எலெக்ஷன். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி தொகுதிகளை மறுசீரமைக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. விதி 82 சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போதும், குறிப்பாக சட்டசபை தேர்தலோ அல்லது லோக்சபா அல்லது சட்டசபை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி தொகுதிகளை மறுவரைவு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களுடைய பட்டியலும் திருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 324 என்ன சொல்லுது? விதி 324 என்பது இந்திய தேர்தல் ஆணையம் என்று குறிப்பிடுகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கக்கூடியது வாக்காளர் பட்டியலை தயாரித்தல், வெளியிடுதல், சீர்திருத்துதல் ஆகியவை அதில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,18,90,348 என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 3,03,96,330 என்று குறிப்பிட்டிருக்காங்க. பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 3,14,85,724 என்பது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்பது முக்கியமானது. அப்போ ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் கூடுதலாக இருக்கிறாங்க. மேலும் மூன்றாம் பாலினத்தோருடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 8,294 எனவும், மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 4,32,805 எனவும், வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாக்கு அவங்க பதிவு செஞ்சுருக்கிறது, வாக்காளர் அடையாள அட்டை பதிவு செஞ்சுருக்கிறது என்ற அடிப்படையில் 3,480 தமிழர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை பதிவு செஞ்சுருக்கிறாங்க, வாக்குரிமையை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் கூடுதலாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்காங்கிறத பார்க்குறோம். 2 பேருமே 3 கோடி என்ற அளவில் இருந்தாலும் 10,89,394 வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் ஆண்களை விட. இது மட்டுமல்லாமல் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் குறித்த விவரங்கள், இறுதி வாக்காளர் பட்டியல் விவரங்கள் இணையதளங்களில் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அஃபீஷியல் வெப்சைட்ஸில் இதை பற்றின விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கான இணையதளம் https://election.tn.gov.in என்ற ஒரு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாமல் விண்ணப்பிக்கும் தளம் என்பது பார்த்திங்க அப்படின்னா voters.eci.gov.in என்ற ஒரு விண்ணப்பிக்கும் தளத்தையும் கொடுத்துருக்காங்க என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ விண்ணப்பிக்கும் தளமாக www.voterseci.gov.in என்ற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்காளர் பட்டியல் வாக்காளர்களுக்குன்னு இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி தகவல்கள் வழங்கக்கூடிய செயலிகளும் இருக்குது. அதற்கு ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் என்று பெயர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் செயலி மூலமாகவும் voters.eci.gov.in என்ற தளம் மூலமாகவும் புதிதாக தங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விரும்பும் வாக்காளர்கள் இணைத்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய அலுவலர்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு செயலி இருக்கு, எபிக் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் போட்டோ ஐடி கார்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் செயலியும் செயல்பட்டு வருகிறது. இது 2021 அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950, 1951 ஆகியவை தேர்தல் நடத்துவதில் உள்ள விதிமுறைகளை
ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய சட்டமாக இருக்கிறது. இப்போ தேர்தல் விதிமுறைகளை இவங்க வகுக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பதற்காக இதுவரை இந்தியாவில் தேர்தல் ஆணையம் அமைத்திருந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்டங்கள், ஃபர்ஸ்ட் தொகுதி மறுசீரமைப்பு சட்டங்களை உருவாக்குவாங்க. இதுக்கு வந்து ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். சரி, டீலிமிட்டேஷன் ஆக்ட் என்று குறிப்பிடுவோம். டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1952, 1962, 1972, 2002 ஆகிய ஆண்டுகளில் இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சட்டங்களை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு ஆணையங்கள் அமைக்கிறாங்க. 1952, 1963, 1973, 2002 என்று இது குறிப்பிட்டிருப்பாங்க. 52, 63, 73, 2002 ஆகிய ஆண்டுகள் என்பது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் என்பது வேற, தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் என்பது வேற. இந்த சட்டம் இயற்றி தான் ஆணையங்கள் அமைப்பாங்க. 52 சட்டம் இயற்றி 52 ஆணையம் அமைத்தது என்பது இங்க இருக்கு. 62 சட்டம் இயற்றி 63 ஆணையம் அமைச்சாங்க. 72 சட்டம் இயற்றி 73 ஆணையம் அமைச்சாங்க. 2002 சட்டம் இயற்றி 2002 ஆணையங்கள் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்டங்கள் வாயிலாக லோக்சபா தொகுதிகளாக இருக்கட்டும், மாநில சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கட்டும், அதை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதி 82 என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தகுந்தவாறு லோக்சபா தொகுதிகளை மறுசீரமைத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுறாங்க. ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஈச் சென்சஸ் என்று தான் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை செய்யப்படுகிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதனை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதிகள். தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட ஒரு தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதி வந்து அமைந்திருக்கிறது. சோழிங்கநல்லூர் தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தது. இங்கு 6,60,419 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்காளர் எண்ணிக்கை அடிப்படையில் கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனை அடுத்ததாக கவுண்டம்பாளையம் தொகுதி இருக்கிறது. கோவை மாவட்டத்தை சார்ந்து 4,62,612 என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்ததாக மாதாவரம் திருவள்ளூரில் இருக்கு 4,60,935 எனவும், ஆவடி திருவள்ளூரில் இருக்கு 4,38,813 எனவும், பல்லாவரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறது 4,27,091 என்ற அதிக வாக்காளர் தொகுதிகளை கொண்டிருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதனை அடுத்து குறைவான வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக கீழ்வேலூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்ததாக இருக்கிறது. 1,72,140 என்பது இதன் எண்ணிக்கையாக இருக்கிறது என்பது பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்தது சென்னை துறைமுகம் என்பது 1,72,624 என்ற அளவில் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக நாகப்பட்டினம் என்பது 1,86,958 என்ற எண்ணிக்கையும், குன்னூர் நீலகிரி என்பது 1,87,754 எனவும், வேதாரண்யம் நாகப்பட்டினம் 1,90,345 என்ற அடிப்படையிலும் குறைவான வாக்காளர் தொகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. கீழ்வேலூர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்ததாக தொகுதிகள் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய லோக்சபா தொகுதி என்ற அடிப்படையில் பரப்பளவு அடிப்படையில் லடாக் வந்து இருக்கிறது. பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய தொகுதி என்று லடாக் வந்து குறிப்பிடப்படுகிறது. மிகச்சிறிய லோக்சபா தொகுதி என்பது சாந்தினி சவுக் என்று நாம் குறிப்பிடுறோம். மல்கஞ்ச்கிரி என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய தொகுதி. லட்சத்தீவு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மிகச்சிறிய தொகுதி என்று நாம் குறிப்பிடுவோம். அப்போ லடாக் சாந்தினி சவுக் என்பது லோக்சபா தொகுதிகளில் பரப்பளவு அடிப்படையில் மிகப்பெரியது லடாக்கு, மிகச்சிறியது சாந்தினி சவுக்கு. அதே மாதிரி வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் மல்கஞ்ச்கிரி மிகப்பெரியது, லட்சத்தீவுகள் என்பது மிகச்சிறியதாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இதனை அடுத்து வயது வாரியான விவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது 18
18 முதல் 19 வயது என்பது 9,18,313 என்ற அடிப்படையில் இருக்கிறது. 20 முதல் 29 வயது வந்து 1,08,26,070 எனவும், 30லிருந்து 39 வயது என்பது 1,28,47,489 எனவும், அது மட்டுமல்லாமல் 40 முதல் 49 என்பது 1,37,66,566 எனவும், 50 முதல் 59 1,10,34,639 எனவும், 60 முதல் 69 வயது என்பது 71,60,092 எனவும், 70 முதல் 79 வயது என்பது 38,70,910 எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 80 வயது என்பது 12,51,931 என்ற அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதனை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது வந்து 31வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 84வது சட்ட திருத்தம், 87வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தங்கள்ல எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 31வது சட்ட திருத்தம் 1972 என்பது லோக்சபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 525லிருந்து 545ஆக அதிகரித்தது. 525லிருந்து 545ஆக அதிகரித்தது. 42வது சட்ட திருத்தம் 1976 என்பது லோக்சபா தேர்தல் 2000ஆம் ஆண்டு வரை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் சொன்னிச்சு. அது வந்து 1971 சென்சஸ் அடிப்படையில். அப்போ 1971 சென்சஸ் அடிப்படையில் லோக்சபா தேர்தலை நடத்தணும், 2000ஆம் ஆண்டு வரை நடத்தணும்னு சொல்லுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதுக்கடுத்து 84வது சட்ட திருத்தம் 2001 என்ன சொல்லுது அப்படின்னா, தொகுதிகளின் எண்ணிக்கை 545 என்பது 2026ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. லோக்சபா தேர்தலில் 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பின்பற்றப்பட வேண்டும் என்று இந்த சட்ட திருத்தத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இறுதியாக 87வது சட்ட திருத்தம் என்பது 2003 கொண்டு வரப்பட்டது. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு லோக்சபா தொகுதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் மற்றும் விதிகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுடைய இறுதி வாக்காளர் பட்டியல் குறித்த விஷயங்களை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி, குறைவான வாக்காளர்கள் கொண்ட தொகுதி என்பது அதிக அளவில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.